இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்தை இயக்கின கோகுலோட டைரக்ஷன்ல இப்ப கார்த்தி நடிச்சிருக்கும் திரைப்படம் காஷ்மோரா. வரலாற்றையும் நிகழ்காலத்தையும் தொடர்பு பண்ணி இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷ காலமா தயாரிப்புல இருந்த காஷ்மோரா படத்தை வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளிவந்து ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை வாங்கியிருக்கு. இந்த நிலையில படம் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் கார்த்தி, இயக்குனர் கோகுல் உள்ளிட்ட படக்குழுவினர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். காஷ்மீர் ரொம்ப முக்கியமான படம். அது ஒரு அசரீரி மாதிரி தான் வந்துச்சு. அந்த கதை வந்து சேர்ந்தது. கோகுல் சாரோட படம் இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போதான் அவர் மீட் பண்ணேன். எனக்கு பேய் கதை பிடிக்கும்னு நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் பேய் கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் பற்றி சொன்னார், நடிச்சு காமிச்சார். ஐயோ இந்த மாதிரினால நடிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்கன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. பட் அந்த கேரக்டர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் சொன்னார், அது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் கதை கேட்டு முடிக்கிறப்ப நல்ல ஒரு சின்ன குழந்தைங்கலாம் உட்காந்து கதை சொன்னால் உட்காந்து கேட்டுக்கல நைட்டில். அதே கதையை நம்ம 10 நாள் சொன்னாலும் கேட்பாங்க. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக கேட்குற மாதிரி ஒரு கதை. இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினைக்கும் போது நான் ஃபஸ்ட்டு யோசித்த விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஏன்னா இதில் வந்து இவ்வளோ பட்ஜெட் உள்ளே இன்வால்வ் ஆகிருக்குன்னும் போது நிறைய பேரோட லைஃப் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ நான் நினச்ச ஒரே விஷயம் வந்து இந்த படம் என்ஜாயபிளான ஒரு படமாக இருக்கணும், அவ்வளோதான் முதல்ல நினச்சது. ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ப்ரொடியூசருக்கும். அது ஐ திங்க் மீ அண்ட் மை டீம் ஹஸ் டன் ஜஸ்டிஸ் டு தட். இப்போ அந்த படம் வந்து ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு என்ஜாயபிள் ஃபிலிமாக தான் வந்திருக்கு. ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸாக இருக்கலாம். ஆனால் அந்த 30 மினிட்ஸுக்கு பாகுபலிக்கான உழைப்பு போட வேண்டியது இருக்கு. ஒரு சின்ன சீன், ஒரு தர்பாரில் 2 பேரும் பேசிட்டாங்கன்னா அப்போ தர்பார் செட்டு போடணும். நான் போய் தர்பார் செட்டு பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக நான் வரைக்கும் செட்டே பார்த்துட்டு டே பயமுறுத்தாதீங்கடா, இதுக்கடா இவ்வளோ பெரிய செட்டு போட்டீங்கன்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா கடைசியில் இது வந்து ஸ்க்ரீனில் வந்து மக்களுக்கு பிடிச்ச அந்த படம் ஓடி அவங்க சேஃப் ஆகணும், எனக்கு அந்த பயம் ஜாஸ்தி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாகுபலி கம்ப்ளீட் பண்ண மாதிரியே இருக்குது. ரொம்ப நாள் இந்த வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இந்த படத்துக்காக. அண்ட் அட் லாஸ்ட் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் அந்த குயினில், அந்த பிரின்சஸ் கேரக்டரில். ஆனால் கொஞ்சம் திமிரு இருக்கும் அந்த கேரக்டர் செஷனில். ஸோ இதுக்கு வேறு யார் அப்படின்னு யோசிக்கும், நயன்தாரா மட்டும் தாங்க. இதில் எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. ஸோ அந்த நயன்தாரா ஹஸ் டன் த ரோல் வந்து வேறு யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த பெர்ஃபார்மன்ஸ். அப்படி ஒரு கொடுத்துருக்காங்க. செட்டில் அவங்க வந்துட்டாங்கன்னா போகவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. செட்டை பிரிக்கிற வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ தேங்க்ஸ் நயன். நான் வந்து பாகுபலி பார்க்கும்போதோ இல்லை வந்து இப்போது தோழா பார்க்கும்போது கூட வித்தியாசமான கதையை எடுத்துகிட்டு வராங்களே அப்படின்னு ரொம்ப ஒரு பொறாமையே இருந்துச்சு. இந்த மாதிரி படம் நம்ம பண்ணலையா ரீசெண்டாக அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த பொறாமை போகிற மாதிரி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ஷூட்டிங்லேருந்து வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்ட்ராவகன்ஸாக வரணும்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்தே பிளான் பண்ணேன். எனக்கு சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிடிக்கும். இந்த படம் வந்து இந்த சப்ஜெக்ட் தான், ஏன்னா கண்டென்ட் தான் டிசைட் பண்ணேன் என்ன மாதிரி விஷுவல்ஸ் கொண்டு வரணும்னு. இந்த சப்ஜெக்டில் அந்த ஸ்கோப் இருந்தது. பட் அதுக்கான ஒரு கனவாக தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய விஷுவல்ஸ் எப்படி கொண்டு வரது, இது எப்படி சாத்தியமாக்குறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு போட்டி படங்கள் அவ்வளோ இருக்குது. ஏன்னா பெஞ்ச் மார்க் செட் பண்ணியிருக்காங்க. ராஜமௌலி சார் வந்து அப்படி ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அதில் ஒரு கொஞ்சமாவது அட்லீஸ்ட் அவர் பண்ணதில் ஒரு 20% 30% நம்ம பண்ணணும். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஓம் பிரகாஷ் என் கூட ஜாயின் பண்ணார். வித்தவுட் ஓம் பிரகாஷ் இந்த மாதிரி ஒரு ஸ்டன்னிங் விஷயம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆக்சுவலாக இந்த ஹோல் இதுலேயே வந்து மியூசிக் டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப லைட் பேக்காக ஜாலியாக நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு அப்பப்போ ஒரு சாங் கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதில் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு நல்ல டைம் இருந்தது. அது ஒரு பெரிய விஷயம். 1 இயருக்கு மேலே கண்டிப்பாக டைம் கொடுக்கும்போது மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும். அது வந்து இந்த படத்தில் நடந்தது. இந்த படம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஸ்கோரில் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். படமாக பார்க்க ஆரம்பித்தோம். எல்லா டெக்னீஷியன்ஸும் இதே, எங்களோட ஒர்க் பண்ணுற எல்லாருமே இதே தான் சொன்னாங்க. படம் அந்த ரீல் ஆரம்பிச்சோன்னா நாங்கள் அந்த படம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதில் ஒர்க்காக பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அந்த இது வரதுக்கு 2-3 வாட்டி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணும்போது கொஞ்சம் ஒரு சீரியஸ் டோன்லேயே வந்து நம்ம பார்த்து பழகியிருக்கோம். அஃப்கோர்ஸ் அதை அச்சீவ் பண்ணது பெரிய கஷ்டம். எனக்கு வந்து ஒரு மம்மி மாதிரியோ மேட்ரிக்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள். இப்போ மம்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஃபன் ஆஸ்பெக்டும் இருக்கும், அதே சமயம் சிஜி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த 2 விஷயமும் கலந்து பண்ணியிருக்காங்க கோகுல் சார். அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டராக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கில் நான் வந்து அப்பா படங்கள் பார்க்கும்போது கேபி நாகராஜன் ஏபி நாகராஜன் படங்கள் பார்க்குறப்போ ஒரு முருகர் காமிப்பாங்க, முருகரோட வீடுன்னு காட்டுவாங்க. அது நம்பகத்தன்மையோடு இருக்கும், அவ்வளோ டீட்டெயில் இருக்கும். அந்த மாதிரியான ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு இல்லை.
ஒரு சாதாரண ஒரு லெதர் ஷூ வந்து ஸ்பெஷலாக செய்யணும்னு சொன்னா அந்த காலத்தில் பண்ண மாதிரி ஷூ செய்யறதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் எடுக்காததுனால அந்த தலைமுறையே போயிடுச்சு. இன்னைக்கு 84 வயசுல ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும்தான் ஒரு லெதர் ஷூ பண்ணி தர முடியுது, அதை போட்டுட்டு ஓட முடியுது, ஃபைட் பண்ண முடியுது. மற்றவங்க பண்றதெல்லாம் காலை இறுக்கி பிடிச்சிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ சினிமா எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த மாதிரியான டெக்னீஷியன்ஸ் எப்படி வந்து நம்ம நாட்டுப்புற கலைகள் அலைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு சைட் ஆஃப் கலைகள் வந்து அலைஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. இந்த படம் எடுத்தது மூலமா அவங்க எல்லாரையும் திரும்ப கூட்டிட்டு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராஜநாயக் பண்ணும்போது அந்த லுக்கு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு நிறைய லுக்கு போயிட்டே இருந்தோம். ஏன்னா அந்த செட் ஃபர் ஸ்டுடியோவில் நாங்கள் பாட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருப்போம், அந்த டெஸ்ட் ஷூட் பண்ணிட்டே இருப்போம். அவங்களுக்கே டவுட் இருக்கும், கண்டிப்பாக ஷூட்டிங் போக மாட்டோம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களே டவுட்டில் இருப்போம். ஏன்னா இங்கேயே இருக்காங்க, எப்போ ஷூட்டிங் போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் மீறி நாங்கள் வந்து அந்த லுக்கை ஃபைனலைஸ் பண்ணி அந்த பாடி லாங்குவேஜை ஃபைனலைஸ் பண்ணி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி எனக்கே வந்து ஒரு பார்க்கும்போது இது நம்ம தான் எடுத்தோமா அப்படின்ற மாதிரி அதை அந்த பிரமிப்பு எனக்கு கொடுத்த கார்த்தி சாருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் அப்போ தான் ஆரம்பித்தோம், ஒரு கட் ஃபீலிங்கில் தான் ஆரம்பித்தோம். ஏதோ அந்த படம் வந்து எங்களை எடுங்கடான்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. அதுக்காக வந்து பயங்கர எப்பிக்கெல்லாம் இல்லை, ஜாலியாக எல்லாரும் ஃபேமிலியோட ரசித்து பார்க்குற படம் தான். பட் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் இருக்கிற வேரியேஷன் அவ்வளோ இருந்துச்சு. அதை நம்ம எடுத்தோம்னா நமக்கு நிச்சயமாக நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். பட் சார் சத்தியமாக இப்படி இமேஜின் பண்ணல சார். நான் என்னோட கற்பனை ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. பட் அது இவ்வளோ பெருசாக ஆக்குனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.